පාර්ලිමේන්තු මැතිවරණයේ 2024 කොළඹ දිස්ත්‍රික්කයේ සමස්ත නිල ඡන්ද ප්‍රතිඵලය ජාතික ජන බලවේගය ලබාගෙන ඇති ඡන්ද සංඛ්‍යාව ජාතික ජන බලවේගය ලබාගෙන ඇති ඡන්ද සංඛ්‍යාව 7,88,636යි. ඒ අනුව උන්ට ලැබෙන මන්ත්‍රී ආසන දුර සංඛ්‍යාව 14ක්. සමගි ජන බලවේගය ලබාගෙන ඇති ඡන්ද සංඛ්‍යාව 2,08,249ක්. ඒ අනුව උන්ට හිමිවනවා මන්ත්‍රී ආසන දුර 4ක්. නව ප්‍රජාතන්ත්‍රවාදී පෙරමුණ ඡන්ද 51,020ක් ලබාගෙන තිබෙනවා. ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ ඡන්ද 34,880ක් ලබාගෙන තිබෙනවා. සර්ව ජන බලය ලබාගෙන තිබෙනවා ඡන්ද 24,746ක්. ඒ අනුව එම පක්ෂ තුනට මන්ත්‍රී ආසන හිමිවන්නේ නැහැ. ප්‍රකාශිත සමස්ත ඡන්ද සංඛ්‍යාව 12,11,738ක්. ප්‍රතික්ෂේපිත ඡන්ද සංඛ්‍යාව 62,613ක්. ඒ වගේම වළංගු මුළු ඡන්ද සංඛ්‍යාව 11,49,125ක්. ඒ අනුව කොළඹ දිස්ත්‍රික්කයට අදාළව මෙවර මහමැතිවරණයේදී මන්ත්‍රී ආසන දුර බෙදී යන්නේ ජාතික ජන බලවේගයට මන්ත්‍රී ආසන දුර 14ක් සහ සමගි ජන බලවේගයට மந்திரி ஆசனத்துட 4ක් வශයෙන්. கொழும்பு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆசனங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட முறையை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே கொழும்பு மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். மொத்தமாக 18 ஆசனங்கள் கொழும்பு மாவட்டத்திலே காணப்படுகின்றது. அதில் 14 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. ஏனைய கட்சிகள் இந்த ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொள்ளவில் நாங்கள் அதனை பார்க்கலாம். தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 7,88,636 வாக்குகள். அது 14 ஆசனங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது பெற்றிருக்கின்றது. அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி 2,08,249 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். 4 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதை